நீ கியூட்டுன்னு பண்ணுறது எனக்கு இரிட்டேட் ஆகுது, நீ ஃபன்னுன்னு பண்ணுறது எனக்கு காண்டாகுது, நீ பண்ணுறதுல ஒன்றும் என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை, ஃபன்னும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானாவை போட்டு தெறிக்க விட்டுருக்காப்புல. ஆக்சுவலாக அந்த வெங்காயம் அப்படின்னு சொன்ன வார்த்தை என்னோட இது கிடையாதுங்க, நிஜமாகவே விக்ரம் அவர்கள் வந்து சொன்னாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு காண்டேற்றி விட்டாங்க வியானா அவர்கள். ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு எத்தனை தடவை சொன்னாலே அது திருந்துற மாதிரி வந்து இல்லை. ஒட்டுமொத்த ஹவுஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறும்போது கூட மறுபடியும் அதையே பண்ணுது அப்படின்னா என்னத்தை சொல்கிறது. இதில் எப்ஜே வேறு வந்து தெரிக்க விட்ருக்காப்புல. ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு விஷயம். இந்த வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே அடங்காமல் திருட்டு வேலைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு கியூட் அப்படிங்கிற பேரில் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த பொண்ணு கியூட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக நம்ம எவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம், சும்மா சாதாரணமாக என்ன இரிட்டேட் பண்ணிவிட்டு கடைசி யாராவது திட்டினாங்க அப்படின்னா மொத்தத்தையும் அந்த பொண்ணு வந்து அள்ளிட்டு போகுது. ஸோ இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே முடிவு பண்ணி இவங்க இதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கே வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா விக்கல்ஸ் மேலே வந்து தண்ணியை ஊற்றிருப்பாங்க, அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாம் காண்டாகி இந்த பொண்ணு கிளாஸ்க்கே வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக வந்து இருந்தாங்க. இப்போ விக்ரம் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ சீக்ரெட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குறுக்க இந்த வியானா வந்தா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போனதில் செம்ம காண்டாயிட்டாப்பில் விக்ரம் அவர்கள். நான் தான் வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்து போயிட்டுருக்கோம்ல, தனியாக வந்து போயிட்டுருக்கோம்ல, நீ ஏன் இந்த மாதிரி லூசுத்தனமாக வந்து பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது க்யூட்டாகலாம் இல்லை, ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருக்குது, நீ ஃபன் பண்ணல, என்டர்டெயின்மெண்ட் பண்ணல, எல்லாரையும் கடுப்பேற்றிட்டு இருக்க, அதில் ஃபன்னும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு வெங்காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்துறாப்புல. உடனே அங்கே எப்ஜே அவர்களே, நீ எல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாதுப்பா, நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா, அந்த பொண்ணு அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கு, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது விக்கல்ஸ், அதுக்காக நீங்கள் வார்த்தைங்கெல்லாம் விடாதீங்க விக்கல்ஸ், நீங்கள் நல்ல பையங்க, நீங்கள் வந்து விக்லர், நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், விடுங்க போங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல எப்ஜே. இந்த பக்கம் வியானா இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கூட அந்த கில்ட்டு ஃபீலே இல்லைங்க. அந்த விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பயே சொல்கிறார், அப்படியே சொல்லவும் செய்கிறாரு, கொஞ்சம் கூட அந்த கில்ட்டே இல்லை பாரு, எப்படி வச்சுருக்காங்க மூஞ்சியை பாரு, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்களா, இதில் சுபிக்ஷாவை கூப்பிட்டு, சுபிக்ஷா நீ 4 வார்த்தை சொல்லு, எப்படி உன்னுடைய பங்குக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு பாருங்கள். அந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கேன், குட்டி பிசாஸ் மாதிரி இல்லை. சரி ஓகே, அதுக்கப்புறம் தனியாக போய் விக்கல்ஸ் ஒரு மாதிரி காண்டாகி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா கேட்கும்போது, வேறு என்ன சின்ன காமெடி போடுறோம், பீட் பாக்ஸ் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், அது ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வரும், அதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், நீ மொத்தமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஒன்று 4 வார்த்தை திட்டினேன் அப்படின்னா நீ உடனே ப்ரோமோவில் வந்துடுவேன். ஸோ அது வந்து உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நாங்கள் உழைப்பை போட்டு எல்லா வேலைகளும் செய்கிறோம்ல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசியிருந்தாப்புல விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக வியானா இந்த வாரம் முழுக்கவே இரிட்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வியானாவுக்கு எதிராக திரும்புவதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.